3 நாள் இருக்கணும்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. நான் 3 நாளுமே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நானும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். புதன்கிழமை சாயங்காலம் உங்களை பார்க்குறேன், வியாழக்கிழமை சொல்லுதேன், வெள்ளிக்கிழமை சொல்லுதேன். ஆனால் யாருக்கும் அட்ரஸ் கொடுத்து என் முகம் பார்த்து உங்களை நான் விரும்பியெல்லாம் நான் உங்களை கூப்பிடுறேன். கருப்புசாமி யாரை கூப்பிட சொல்கிறாரோ அவங்கள நான் கூப்பிட்றேன். இதுதான் உண்மை. உங்கள் எல்லாருக்குமே வந்து 3 நாள் ஆகுதுங்கிற ஒரு வருத்தமும் ஒரு வகையான மன அழுத்தமும் இருக்கு. ஆனால் நீங்கள் இருக்கிறது எந்த இடத்துல இருக்கீங்க? கருப்பசாமியின் ஒரு சக்திக்கு முன்னால உங்கள் மனதில் ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சு சந்தோஷமாக நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த உணர்வுகள் மனிதருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய எண்ணம் உங்கள் மனசு எல்லாமே கருப்பசாமிங்கிற தெய்வத்துக்கு சத்தியமாக தெரியும். அதனால உங்கள் எண்ணங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறிடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால கூப்பிடணும்னு சொல்லி மட்டும் யாரும் மனம் குமுறுதலோ வருத்தப்படுதலோ நிச்சயமாக வேண்டாம். இந்த புண்ணிய தலத்துக்கு வந்தவங்க அத்தனை பேருக்கும் ஆனந்தமாக நிச்சயமா புண்ணியம் உண்டு. அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். எல்லாமே நல்லா நடக்கும். மன சந்தோஷமா இருங்க. முதல் உத்தரவு கடலூர். சங்கிலி போடு. ஆமா, கணவன் மனைவி. முருகப்பெருமானுக்கு 2 பொண்டாட்டி, அண்ணனுக்கு எத்தனை பொண்டாட்டி? கால் வந்துட்டு வரலாம். மகாபாரதத்தின் கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில்ல பேர் இருக்கு, ஆனா வருமானம் அதிகம் இல்லை. 2 விதமான தொழில்கள் இருக்கு. ஒன்று வியாபாரம், இன்னொன்று பீப்புள் ஆர்கனைசேஷன், மக்களை அரவணைக்கிற ஒரு தொழில். அரவணைக்கிறது என்னது? ஊனமுற்றோர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தொழில். அது வந்து தியாக சேவை தானே தவிர அதுல வருமானம் கிடையாது. ஆனாலும் இறைவன் உனக்கு அது சார்பாக நிறைய செல்வங்களை தருவான். உன் மனைவியினுடைய உடம்பை பார்த்தேன், அதுல செய்வன கோளாறுகள் எதுவுமே கிடையாது. இது இயற்கையால் ஆனது. இனிமேல் இந்த வலி வேதனை வராம காப்பாத்தினா போதும்னா கால் வந்துட்டு வச்சலாம். பக்கத்துல வா. குடி 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 குடி. இனிமேல் இந்த வலி வேதனை வராது. உன்னை சர்வ ஆரோக்கியத்துல வாழ வைக்க இருக்கிற கடனை தீர்த்து தரணும். வேற என்னப்பா வேணும்? அந்த சொத்து உன் பக்கத்துல வந்தா ஒருவருக்கு உயிர் சம்பந்தமான பிரச்சனை வரும். அந்த சொத்துல இருக்க பிரச்சனை அப்படி. அதனால 9 மாதங்களுக்கு பிறகு அதில் உள்ள பாவம் விலகும். சொத்தை வாங்கி தரேன், வெற்றியை தரேன். நல்லா இரு மகனே, ஐத்துறைமா. இந்த செல்லம் பணம் வச்சுக்கோ. அடுத்து பேசுவோம். கருப்பசாமிக்கு நீங்க கடலூரா நெய்வேலியா? நெய்வேலி வாப்பா. தம்பி, எத்தனாவது பிளாக் நீங்க? 21ஆவது பிளாக். உள்ள போகும்போது இடது பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கும், இருக்கா? அதுல அப்படி ரைட்ல போனா உள்ள போனா உங்க வீடு. கால் வந்துட்டு வா. கரெக்ட். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உடல்நிலையான கொஞ்சம் பாதிப்பும் பணத்தால நஷ்டமும் வேதனையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு வயசுக்கு மூத்தவன் தான். சொல்லு. என்எல்சில இருந்து நிறைய பெரிய பழக்கமாக. ஆனால் நான் வந்து எங்கள் அரசியலில் செலவு பண்ணி அழிஞ்சிட்டேன். எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து செய்யப்படுறீங்கன்னா வீடு வந்து நல்ல விட்டுட்டு சிறப்பாக. உனக்கு சுயமாக ஒரு வியாபார தொழில் தான் ஓடும். அரசியல் உனக்கு தேவையில்லை. உனக்கு பணமும் தரேன், உன் பிள்ளைகளை அறுப்புதராம காப்பாத்துறேன். வெற்றி உள் இதுல நின்றுதான். கருப்பசாமிக்கு விருத்தாச்சலமாப்பா. நீங்க என்ன தொழில் பண்ணலாம்? ஃபேன்சி ஸ்டோர், அழகு சாதன பொருட்களை வைக்கலாம். அடுத்து பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது யாரு? தொழில் நஷ்டத்தை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? வா. என்னடா தொழில் தம்பி?
பழத்தோட வியாபாரம். கால் நூல் சொல்லலாம். எந்த தொழிலாவனாலும் இருக்கலாம், நமக்கு தேவை வருமானம் தான். உழைத்து வாழ்வதை உயர்வென்று உணர்வோம். புண்ணாக்கு வியாபாரம் வித்தா என்ன புலம்பா வச்சுதான், அதுவும் புண்ணியம் தானடா. என்ன விஷயம்? என்னப்பா வேணும்? பக்கத்துல வா. அது உன்னுடைய ஜீன் படி உள்ளது அல்ல, இடையில பிறக்கும் போது கொஞ்சம் நரம்பியல் பிடியால வந்ததுதான். இனி போக போக தெளிவு நடக்கும். உனக்கு குழப்பம் இல்லாம காப்பாத்துறேன். உடம்புல ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும், வெட்டியாக்கி தரேன். கர்மசாமிக்கு இன்னும் 3 முறை என்னைய பாரு, சரியாயிரும். அடுத்து விருத்தாச்சலம். யாருப்பா விருத்தாச்சலம்? விருத்தாச்சலம் பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. ஆந்திரா தேசம். ஆந்திரா தேச மக்களான ஆந்திரா தேசம். நிறைய கட்டி போட்டா ஆந்திரா இல்லையே உனக்கு? தமிழ்நாடுலாம் பொய் புழுவதியே. இல்ல தமிழ்நாட்டுல சித்தூர் போயிட்டேன். வச்சல் புச்சலி சித்தூர் போயிட்டேன். சித்தூர் ஆந்திராவா? அப்படியா? வா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா என்னம்மா வேணும்? உன் பையனை, ஒரு பையனுக்கு கொஞ்சம் வேலை வாங்கி தரதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். வேற என்ன வேணும்? ஆமா, உட்காரு. அவர் யாரு? உன் ஒண்ணனே. ஒரு பையனுக்கு மண்டைக்கு சரியில்லையே, என்னாச்சு? அவனை திருத்த முடியுமான்னு பார்த்தேன். இந்த பிரிவில் அவன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஆபத்து இல்லாம காப்பாத்தி மெல்ல மெல்ல குணமாக்கி தரேன். இப்படி அடுத்த பையனுக்கு அடுத்த உத்தரவுல பேசுறேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கால் நோட்டுவாடா தம்பி. இல்லண்ணே, உத்தரவு கூப்பிடலாம் அண்ணனுக்கு. அடே உன் பின்னால வந்துட்டா கூப்பிடுவோம் நாங்க. கால் நோட்டாப்பா. நின்னுக்காங்க. என்னடா என்ன விஷயம்? கண்ண முடி, நான் பார்க்கட்டாங்க. திருத்தணிகை வாழும் முருகா, உன்னை பாட பாட வரம் தா. திருத்தணி போயிருக்கியா? ஒரு முறை போயிட்டு வா. ஏன் அப்படி சொல்றோம்னு உனக்கு தெரியுமா? தணிகை மலையிலே வன்னிநாயகி அம்மாவை கூட்டிட்டு போய் முருகப்பெருமான் மறைந்து வாழ்ந்ததாக சரித்திரம். அதனால கடன்பட்டு கலங்கக்கூடிய நீ பல பேர்களுக்கு தெரியாம மறைஞ்சு நிக்க வேண்டிய நேரமும் காலமும் வந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அதுல இருந்து உன்னை மீட்டி வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா ஒரு இடத்துல இருந்து உனக்கு அதிர்ஷ்டமா பணம் வரும். ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு. 6 மாதத்துல வெட்டியாயிடுவேன். கால் வந்துட்டுவாப்பா. அடுத்து சங்கரன் கோயில் எல்லை. சங்கரன் கோவில் எல்லை. என்னென்ன வேணும்? சில தப்பலுங்க விநாயகருக்கு சத்தியம் பண்ணிட்டு அரகரவே பரிபூர்ணம் ஆயிடுச்சு. பழைய வாழ்க்கையை அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். 9 மாச காலத்துல நீ ஜெயிப்ப. சந்தோஷமா வா. சங்கரன் கோவில் என் மேல இருக்கிற வழக்க தீர்க்கணும்னு கேட்டு வந்தவங்க. தம்பி வழக்கு இருக்க பின்ன தலையில குனிது. அண்ணன் வழக்கு இருக்கா? பாத்துக்கோ. பொறுமை வேண்டும், ஆனந்தமும் வேண்டும், அறிவு வேண்டும், தெளிவு வேண்டும். சுவாமியே ஒரு குற்றத்தோடு நின்றுட்டு அந்த கேத்துல இருந்து அடிச்சு வெளியே கொண்டு வந்துடலாம். இன்னொரு குற்றம் செய்யறதுக்கு தயாரானா அதுக்கு நான் எப்படி துணைக்கு வர முடியும்? செய்யக்கூடாது. உன்னை மீறி செய்யலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கப்போ அந்த கேஸுக்கு காரணமானவர்கள் உன்னை விடுதலையாக்க சம்மதிக்கவில்லை என்றார்.
அந்த மரத்தை மாத்தி என்ன பாவம் செய்யாம காப்பாத்துன்னு சொல்றேன். கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு வரலாம்ப்பா. இந்தாப்பா பேச்சுவார்த்தையில காம்பரசூத்திரம் பண்ணித்தாரேன். அடுத்து நீ இடம் மாறி பேரு. இனி உனக்கு துணை வேண்டாம், வேற துணையை தருகிறேன், வெற்றி அடைவாய். புரிஞ்சுக்கணும், புரியுதா? எஸ், போயிட்டு வரலாம். வீட்டில் போய் உட்காந்தா இதை விட நல்லா புரியும். நான் சொன்னதை நினைச்சு பார்த்தா ரொம்ப புரியும். கர்மசாமிக்கு சங்கரன் கோவில் துளமாட சாமி எங்க இருக்காருப்பா? கால் வந்துட்டுவாங்க. என்ன வேணும் தம்பி? அவனுக்கு நான் ஆர்மியில உனக்கு படிக்க வச்சு வேலையும் வாங்கி தந்துருந்தேன். இன்னொரு பையனுக்கு வெற்றியை தர 1 மாத கால அவகாசத்திற்கு என்னை பார்க்க வந்துகிட்டே இருக்கு. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு வீடு கடன் சம்பந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? வாமா. அடுத்த உத்தரவு கோவில்பட்டி சாத்தூர். ஆடுவது தொட்டில் கட்டி அன்பு தங்கள் போட்டால் என்ன வேண்டும்? கடன் பிரச்சனை, மனை பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது. இது ரெண்டையும் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வாங்கோ. இந்தாடா இன்னொரு இடத்துல இருந்து பணம் வரும், அதை வச்சு கொஞ்சம் தொழிலும் பார்த்து தரேன், கடனையும் தீர்த்து தரேன். இந்தா உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வரும், அது சந்தோஷமா காப்பாத்து. ஓடியா நல்லா இருப்பா. இந்தா காசு பணம் புண்ணியமா இருடா. கோவில்பட்டி. கோவில்பட்டியா? வா. யாரெல்லாம் வந்தீங்க? ஏன் உங்க அம்மா வர மாட்டுக்கு? சண்டையா? உனக்கு கோயில்பட்டியா? இவ விஷயத்த கேட்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? அவங்க பேர் எங்க? என்ன ஏமாத்துற பேரா? கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, கையோடு கை சேர்த்து கொள்ளலாம். கல்யாணம் ஆயிட்டுதா? அத்தான் எங்க இருக்காக? சரி, இப்ப என்ன செய்யணும்? பக்கத்துல வாங்க, கண்ண மூடி உட்காரு. என்ன கருப்பசாமி நீங்க வரையல, எங்க இருக்கீங்க? இவங்க வீட்டுக்கெல்லாம் தெற்கு பக்கம் இருக்கீங்க. அப்படியே அம்மா உங்க வீட்டுக்கு தெற்கு பக்கத்துல கருப்பசாமி இருக்காராம்ல? முனீஸ்வர சாமி இருக்காராம்ல? இன்னொரு ஊருக்கு எல்லைக்குள்ள கிராமத்துக்கு போற இடத்துல கருப்பசாமி இருக்காரு. இல்ல உனக்கு வாய் பேச தெரியாத? ஓ சரி, ஓ சரி, ஓ சரி. கால் வந்துட்டு வா. ஓ சரி, போயிட்டு வா. பங்குனி பூக்கரகம் எடுக்கும் காலத்துக்கு முன்னால் கர்ப்பம் ஜனனமாகும். அதிலே பிறக்கும் குழந்தை பெண் பிள்ளையாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு பெயர் அபிராமி என்னும் பெயர் வைப்பார். செல்வாக்கார மகளே பெற்றோம். கர்மசாமிக்கு அதே கோவில்பட்டி உடல்நிலை சரியில்லாம வந்த மகன். நினைக்கா நினைக்கா, எங்கேயும் போகாத, எங்கேயும் போகாத, எங்கேயும் போகாத, எங்கேயும் போகாத. கால் வந்துட்டு வரலாம். மெல்ல மெல்ல வாங்க, உட்காருங்க.
டாக்டர்லாம் போய் செக் பண்ணியாச்சா? அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்களா? டாக்டர் சொன்னாங்க. பட் வந்து அறுவை சிகிச்சை செகண்ட் அதுக்கப்புறம் சேலத்துல ஒரு அம்மா பரம்பரை முக்கியம் சரி பண்ணுறது நான் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நல்லா இருக்கு. அந்த மருத்துவத்துல வந்து அந்த நோய்க்கு மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர உங்களுக்கு அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்களை தீர்க்கக்கூடிய ரூட்டை அவங்க கண்டுபிடிக்கல. சரி. அதனால உங்களுக்கு உணவு செல்ல மாட்டுக்கு விஷயம் இருக்கு. நிச்சயமாக அலோபதியில் போனா அறுவை சிகிச்சையை தவிர வேற மார்க்கமே கிடையாது. நீங்க நாடிய சித்த வைத்தியம் புனிதமானதாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியோ உடம்பில் கிடையாது. எப்படியோ உயிரை காப்பாற்ற வேண்டுமே, அதுக்கு என்ன வழி? உண்மையா இல்லையா? சரி, கால் வந்துட்டு நீங்க உட்காரு. நீ கால் வந்துட்டு வாமா. கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக அந்த சித்த வைத்திய மருத்துவத்தால் இந்த உடம்பை தேர வச்சு தாரேன். இந்த நோயை தீர்த்து வெற்றியாக்கி தாரேன். வீணாக மனவேதனை வேண்டாம். அந்த வைத்தியமே உன்னை குணமாக்கி வாழ வைக்கும். ஜெயிக்கலாம். இன்னையிலிருந்து சாப்பாடு எடுக்கும், உடம்பு பெருகும். வரலாம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வா. அக்கா, பெரியக்கா, இந்தா மாங்கல்யம் நிறைக்கும் வாழ்க. மெல்ல தூக்கணும். அவர் உடல்நிலை சரியில்லாதவர் உன் பலத்தை அவர்கிட்ட காட்டிடக்கூடாது. சபாஸ். சென்று வாங்கள், வென்று வாருங்கள். கருமசாமி சாத்தூர். எந்த ஊர் சாத்தூர்? அது எந்த ஊரு? கால் வந்துட்டு வரலாம். மெல்ல மெல்ல போங்க. அண்ணாச்சி அப்படி ஊருக்கு கிளம்பிருங்க. கோயில்பட்டி அண்ணாச்சி வீணா காத்திருக்காண்டா. ஊருக்கு கிளம்பிருங்க. என்னக்கா, இடத்துல என்ன பிரச்சனையா? எல்லா பிரச்சனையும் தீர்த்து வந்துட்டா போதுமா? அப்போ சரி. கல்யாணம் வீட்டுல எல்லாம் கட்டுறது அதான் அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் தீய சக்திகள்லாம் இருக்கு. அதை மீட்டி தாரேன். உன் பிள்ளைய காப்பாத்தி தாரேன். 6 மாத கால அவகாசத்துல எல்லாம் சரியாக்கிடுறேன். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு தூத்துக்குடி பணம் தந்திருக்கேன். கலந்துரும். சந்தோஷமா இருக்கா? கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். கோயில்பட்டி முடிஞ்சது. என்னப்பா வேணும் உனக்கு? இந்த காலப்படுற நான் கொடுத்த வரம் உனக்கு வெற்றியை கொடுக்கும். குலத பாக்கியம் இந்த ஆண்டுல உண்டு. வேற என்ன வேணும் உனக்கு? ஒன்னும் குழம்பாண்டா. மனதை சுமையாக்கு. தொழிலை உருவாக்கி தரேன். நிறைய பணம் தரேன். இல்ல அது மனநிலை, வேற ஒண்ணும் இல்ல. என்னை 3 முறை பார்க்க வாடா. நல்லா இருக்கு. மாலை மாலை அப்படி ஒழுங்கா கேளு. இப்ப கொடுக்க வேண்டாம், அடுத்து தரேன். நல்லா சென்றுவான். கர்மசாமிக்கு தூத்துக்குடி எல்லை பிள்ளையின் வாழ்க்கையில் உள்ள குழப்பம் திறனும் கேட்டு வந்தவர்கள் யார்? மாமாம் அண்ணாச்சி, அவசரப்பட்டு நுழையக்கூடாது. கேட்கிற கேள்வியை புரிஞ்சு வரணும். என்னம்மா பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்னம்மா பிரச்சனை? கால் வந்துட்டு வாங்க. சாமி, என் வீட்டுக்காரருடைய உடல் ஆரோக்கியமும் கடனும் திறனும் கேட்டு வந்தது யார்? முன்னாலவா. டங் டங் டங். ஒரு பிள்ளைக்கு குழந்தை கொடுத்தாச்சு. இன்னொரு பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? செந்தில் நாயகின்னு பேர் வைக்கலாம். கால் வந்துட்டு வா.
இந்தாம்மா வெற்றியாக நடக்கும். வேற என்ன வேணும்? இது நடக்கும். பணம் தந்துட்டா உன் கடன் தந்துடும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு என் கணவருக்கும் எனக்கும் உள்ள மன வருத்தம் தெரியணும்னு கேட்டு வந்தாங்க. என்னம்மா உங்க பிரதருக்கு என்ன வருத்தம்? கால் வந்துட்டு வாங்க. நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே உருளே. அப்பா கிறிஸ்டின் சர்ச்சு உங்க வீட்டு பக்கம் இருக்கா? பக்கத்துல வா. அடையாளம் கண்டுபிடிச்சாச்சுல, வந்து நில்லு அப்படின்னு நினைக்கோ. இன்னொரு கால் நின்றுட்டு வா. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். செய்வன வைவனைலாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாம 1.25 ஆண்டுகளாக மன வருத்தமும் பண நஷ்டமும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு இடம் சம்பந்தமான கோளாறால சில பேர்களுக்கு பகை தோன்றும். அதெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இது கிரகங்களால் ஆனது. உடல்நிலையை நல்லாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வந்து கனி தரேன். சாப்பிட்டுக்கா சரி. வெற்றி. கண்ண முடுறா. நீ சொன்னது நடக்குமா நான் பார்க்காண்டா? என்னடா படிச்சிருக்கான்? ஒரு காலேஜ்ல வேலை இருக்கு, போட்டுருவோமா? இந்தா கிடைச்சாச்சு, ஓடிப்போ. கருமசாமிக்கு வாங்க, கணவன் மனைவி வாங்க. ஆடு மாடு யார் வளர்க்கா? இங்க நிக்கிறவங்கள ஆடு மாடு யார் வளர்த்துக்கிட்டு இருக்கா? என்னடா வேணும் தம்பி? இது யாருக்கு? சர்ச்சை எந்த பக்கம் இருக்கு? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? இத்தாச்சி அம்மாள். உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? சட்டப்படி வெளியே காட்ட முடியாத பொருள் இருக்கு. வர முடியாது, தர முடியாது. ஆரியங்கால போய் எடுத்தியா? கோட்டை வாசல்ல எடுத்தியா? எங்கடா வாங்கினேன்? கோட்டை வாசல்ல வாங்கினியா? கால் விட்டு வா. புரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். என்னடா 3வது சீட்டுல உனக்கு பரிசு உண்டு. அதுல உங்க கடன்கள் தீரும், மன வருத்தம் தீரும். வேற என்ன வேணும்? வீட்டுல செய்வன கோளாறு இருக்கு. தூங்கும் போது மேல வந்து அமுக்கும், உடம்பெல்லாம் எரியும், பொக்களமா வரும். வர்ற எல்லாம் தீர்த்து தானே. 3 முறை கூட்டு வா. ஓ நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, என் பிள்ளைக்கு உடம்புல ஏதோ இருக்கு, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க இருப்பா. யாருடைய பிள்ளைக்கு இருக்கு? என்னவா இருக்கு? உன் பிள்ளைக்கு என்னவா இருக்கு பிரச்சனை? யாருக்குமா? கால் வந்துட்டு வா, சரியாக்கிற வேண்டாம். இன்னும் ஒரு முறை கால் வந்துடும். எந்த ஊர் உனக்கு? ஏம்மா எந்த ஊரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இது மாலை நேரத்து மயக்கம். மாலை நேரம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் இருக்கியே, நான் உங்களை தான் பாக்குறேன். உட்கார். உன் பையன் உடல்நிலையை பார்த்தேன். ஸ்கேன் ரிப்போர்ட்ல காதுக்கு மேல தலையில் இருக்கக்கூடிய நரம்புல சுழற்சி இருக்கு. அதனால இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியாச்சு. அது மெல்ல மெல்ல சரியாகும். ஆபரேஷன் இல்லாமலே குணமாகும். நாட்டு வைத்தியத்தால் குணமாகும். கால் வந்துட்டு வா. வரலாம். வேற என்ன வேணும்? அடுத்த வாரம் உத்தரவுல உனக்கு குழந்தைய பத்தி பேசுவோம். போயிட்டு வா. கர்மசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி 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 திருச்சீரலை வாயில் பாஸ்போர்ட்ட கையில வச்சிருக்கிறது யாரு? வாடாங்க. ஒருத்தருக்கு உத்தரவு சொல்லி இடையில ஒருத்தர கொடுக்க கூடாது. புரியுதா?
அவ்வளவு கொடுப்பா. அக்டோபர் 15 வெளிநாடு சொந்தமாக அப்ளை பண்ணு. அங்க போவதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதெல்லாம் சரியாயிரும். ஒன்னும் கவலைப்படா. தூக்கத்துல கனவு காணுதெல்லாம் அதுதான் அதுக்கு காரணம். புரிஞ்சுக்கிறியே? அதுக்கு பேர் மோகன பிசாசுன்னு சிலர் சொல்லுவாங்க. அது கிடையாது. அது மன வியூகம். காத்த கொண்டா கதையை சொல்லுதேன். கொண்டா அதுதான் கண்ணு விட்டு வா. யார்ட்டையும் சொல்லாத. இப்ப நிப்பாட்டி தந்துருவோம். அதையும் நிப்பாட்டி தந்துருவோம். போயிட்டு வா. இல்ல இப்படி அப்படி 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 அப்படியா. அதே திருச்சி மாநகர் கணவன் மனைவி மெல்ல வரணும், நல்ல வரணும். மெல்ல வரணும், நல்ல வரணும். கால் வந்துட்டு வரலாம். நீங்க திருச்சியா? நீங்க திருச்சியா? அப்படிலாம் கதை கிடையாதுங்க. திருச்சினா திருச்சி தான். நேரத்தையே புதுக்கோட்டை உத்தரவு சொல்லியிருக்கேன். பொறுமையா இருக்கும். திருச்சி மட்டும் இருக்கு. நீங்க திருச்சியா? எந்த இடம்? 1 2 3 நம்பர் 1 நம்பர் பஸ். சரிண்ணா? இல்ல பஸ்ஸெல்லாம் சொல்லுங்க. 1 நம்பர் பஸ் தானே? என்ன தம்பி, பாஸ்போர்ட் ஆபீஸ் எங்கடா இருக்கு திருச்சியில? பாலக்கரையில தான் இருக்கு. உண்மையா? சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளைகள் 2 மனதினுடைய குழப்பமான உணர்வுகளை தீர்த்து தெளிவாக வாழ வச்சா போதும்ல. வேற என்ன வேணும்? பையனுக்கு சேர்ந்து அதைத்தான் நான் நாகரிகமா சொல்லிட்டேன். அண்ணே கண்ணை முழுங்க என்னைய பிரார்த்தனை பண்ணுங்க. இந்தா இணைந்து இன்பம் பெறுவார்கள். அதை கண்டு நீங்கள் ஆனந்தம் அடைவீர்கள். செல்வத்தோடு சிறப்பா வாழலாம். வெற்றி. கர்மசாமிக்கு கல்யாணம் சொந்தமா கேட்டு வந்தது யாரு? எந்த ஊரு? நல்லா இருங்கண்ணே. கல்யாணம் யாருக்குண்ணே? அப்படியா? மண்டையில முடியலாம் அவனுக்கு கரெக்டா இருக்கா? ஓய் ஓய், யார்கிட்ட போய் சொல்றே? கால் விட்டுவாங்கோ. மணி எத்தனை மச்சான்? உன் பையனுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன். 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை. அதன் காரணத்தினால் கல்யாணம் நீண்ட காலமா தடையாகிக்கிட்டே இருக்கும். இப்ப அவனுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் நீ பார்த்தாலும் சரி பார்க்காலும் சரி நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி சொல்லியிருப்பான். சொன்னானா? அதனால நடந்தா நடக்கு, நடக்காட்ட என் இஷ்டப்படி எங்கேயாவது போய் இருந்துக்கிறத கவலைப்படாதீங்கன்ட்டான். அப்படி நான் விடுவேனா? கால் வந்துட்டுவான். நான் எதுக்கு கருதாமிக்கு இருக்கேன்? வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்கேன். உண்மையா இல்லையா? வரக்கூடிய புதன்கிழமை அவனுடைய ஜாதகம் ஜெராக்ஸும் போட்டோவும் கொண்டு என்னை பார். வெற்றியாக்கி தரேன், கல்யாணத்தை நடத்தி தரேன். இந்தா மகிழ்ச்சியோட இரு, ஆனந்தம் அடைவாய். கணவன் மனைவி 2 பேருக்கும் மன வருத்தமும் குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? வாப்பா வா. உன் மனைவி எங்க இருக்கா? எங்க இருக்கிறா? கால் வந்துட்டு வா. பாத்தியா, எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். கர்மசாமிக்கு ஏதோ போலீஸ் வழக்கு விசாரணை இருக்குன்னு யாரோ சொல்றாங்களே, யாரது? யாருப்பா? கால் வந்துட்டானே. யாரு கர்மசாமி? கர்மசாமி இருக்காரா உங்க ஏரியால? ஒரு கிணறு இருக்கா, பழைய காலத்து கிணறு. அது பக்கத்துல காளியாத்தா மாரியம்மா இருக்காங்களே, அது பக்கத்துல சோழவளையில காடு இருக்கா.
உன் ஊரை இப்ப கூப்பிட்டுலாம் இரு, கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி, கர்மசாமிக்கு உங்க குடும்பத்துல முன்னால சாமி ஆனது யாருடா? மலையாளி. ம், மலையாளி. யார் யாரு? மலையாளி. அப்படின்னா மலையாளி சாமி. மலையாள சாமியா? அது என்ன சாமி? மலையாளி. மலையாளத்துல இருந்து கொண்டு வந்த சாமி. ஆ. அது இப்ப யாரு யாருடா இப்போ உங்க குடும்பத்துல? வந்து பண்ணாங்க மலையாளி. அப்படியா? சரி. அந்த சாமியை பார்த்தேன், அப்படி சத்தம் கொடுக்கு, அதனாலதான் கேட்டேன். இப்போ சரி சரி. உன்னுடைய குடும்பத்துக்குள்ள 1.25 ஆண்டுகளாக மாந்திரிகத்தால் சில குழப்பங்கள் நடந்திருக்கு. அது சில சமயத்துல உன் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு. கருத்தால உணர்ந்து பார்த்தாலும் நடந்தது உண்மை என்று தெரியுது. அதை சொன்னா உன் முன்னாடி நம்ம மாட்டாடா, கல் ஒன்று வா. உனக்கு வேற கழுது இல்ல, நீ என்னத்தையாவது கனவு கண்டு சொல்லிக்கிட்டாலே அதை நான் நம்பிக்கிட்ட அளவுக்கு தயாராம்பா. உண்மையா இல்லையா? இந்த பிரிவு பிரச்சனை இருந்து வெற்றியாக்கி சேர்த்து தரேன். வேற என்ன வேணும்? பொண்ணு வேணும். மறுபடியும் திருமணம். அவன் வேண்டாம். அப்போ கட்டிக்காரன் ஆயிட்டிய, இதுக்கு எப்படி நான் பப்ளிக்ல போய் சொல்றது? கால் வந்துட்டு வா. கட்டிக்காரன் ஆயிட்டான்ல, உறுதியா முடிவு எடுத்திருக்கான்ல, இழுவரி கடவுள நீ எடுத்த முடிவு நியாயமான நான் கொஞ்சம் பார்க்கணும். நியாயம்தான். உனக்கு துரோகம் பண்ணனால வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வேற வாழ்க்கை உனக்கு அமைஞ்சாச்சு. நல்லா இரு, வெற்றி உண்டு, ஆனந்தம் அடைவாய். உன் சாமியின் பெயர் உள்ள ஊர்ல உனக்கு பெண் கிடைக்கும். சாமி பேர் என்ன பேரு? மலையாளி. மலையாளி. மலையாளி கருப்பு. பட்டாச்சாரத்தம்மன் குப்பை. முதல்ல பேர் மலையாளி சொன்னேன், மலையாளத்திலே பெண் கிடைக்கும். போ கருப்புசாமிக்கு. எந்த ஜாத்தியில? எஸ் மேக்க. மேக்க போய் மேன்மை அடைவாய். போ. என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையிலோட மனக்குழப்பத்தை தீர்க்கணும்னு கேட்டு வந்தவங்க தாயும் மகளும் வருக 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 வருக, வெண்ணி தருக, கால் வந்துட்டு வா. ஏமா வாங்க. மாமியாடுக்கே ஒரு சேதி மதிச்சு நடந்த வருவாடி. நல்ல பாட்டா? புரிஞ்சுக்கிட்டாளா? படிச்ச உள்ள இல்லையா? உட்கார முடியாதோ? உட்கார்ந்தா எந்திக்க முடியாது. 10 பேர் வேலைக்கு வச்சிருக்கேன். வெற்றிவேன் முருகனுக்கு, வீரவேன் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சாந்தமயில் வாகனனுக்கு, நீலாம்பரதாரிக்கு, இருதாரம் கொண்டவர்க்கு, முருகா என்ன வேணும் பிள்ளைக்கு? ஏன் உங்க வீட்டுக்காரர் வரமாட்டாரா? என்ன வேலையா இருக்கு? நீங்க ஐடில இருக்கீங்களா? அவர் மட்டும் தான் இருக்கார். கொஞ்சம் கண்ணை மூடுங்க. அப்பா என்ன நீ வர? என்ன விஷயம்? வயலூருக்கு போயிருக்கீங்களா? முருகனை கும்பிட்டுருக்கீங்களா? நல்லா கும்பிட்டுருக்கீங்களா? சரியா கும்பிட்டுருக்கீங்களா? நீங்க ஆமானதுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அப்போ கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க எல்லாரும். கொஞ்சம் வாரேன். இயற்கையவும் இறைவனையும் சில நாள் நம்புவோம், அப்படி இல்லை என்றால் விஞ்ஞானத்தை நம்பி வழி நடப்போம் என்று உன் கணவனுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய ஓட்டம். உண்மையா இல்லையா? நம்ம சொல்றேன். அதனால கருப்பசாமியுடைய கருணையினால் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். மயில் வாகனன் என்ற பெயர் வைப்பார். கால் ஒன்றுவார். சாமி நீங்க சொல்லிட்டீங்க, அது எப்பவும் நீங்க சொல்ல வேண்டாமா? தைப்பூச திருநாளில்
தமிழ் எடுத்து பாடுவோம். தைப்பூசத்திலிருந்து ஜனனமாகும், வெற்றி அடைவார். உனக்கும் கணவருக்கும் நல்ல மன இணக்கம் கிடைக்கும், நிலையான மனப்பக்குவம் உயரும். என்ன, நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன? இதுவரை நல்ல சாப்பிடலன்னு அர்த்தம். என்ன அதான் அர்த்தம்? ஆப்பிள் பழம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நேத்து வரை கிடைக்கலன்னு அர்த்தம். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. அதனால இரண்டுவருடைய மன அறைகளும் கிரகங்களால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. அதுல கொஞ்சம் எதிரும் புதிருமான குழப்பவடிகளான வார்த்தைகளும் நடந்தது. இப்போ அவைகளெல்லாம் தீர்ந்து அப்படி குளிர்ந்த பனி போல உங்களுடைய உள்ளம் குளிர ஆரம்பித்து விட்டது. இனி குமரக்கடவுள் உன்னுடைய கற்பப்பையில் குடியிருப்பான். மயில்வாகனன் என்ற பெயர் விட்டு உலகமே மகிழும்படி வாழ்வான். அவன் பெரிய IPS அதிகாரி ஆயிடுவான். சந்தோஷமா இரு மகளே, ஆனந்தமடைவான். இப்ப விடுறா பாட்டிய, இதுதான் சமயம். சுவாமியே இந்தா மகளே, ஆனந்தமடைவாய். செந்தூர் முருகன் மேல உனக்கு அப்படி என்ன ஆசை? திருச்செந்தூர் முருகனை பார்க்கணுமா? நீ பார்த்து வந்துரு, நன்னாரு, விட்டு வா.